Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம Zuha kitchenல ஒரு வாழைக்காய் வச்சு வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறேன். பார்க்க மீன் மாதிரியே இருக்குல்ல, டேஸ்டும் அப்படிதாங்க. நல்லா மசாலாலாம் தடவி சூப்பரா மீன் மாதிரியே இருந்துச்சு சாப்பிட. இப்போ இத வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வாழைக்காய் இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ராஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பிரெத்தில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது தேங்காய் சேர்த்து செய்ய போகிறனால தேங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான். அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ இதில் நான் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது மசாலாலாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், முக்கால்வாசி மசாலா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இதை ட்ரை ஆக்கணும், அதனால் மறுபடியும் மூடி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ண மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்ச மாதிரி நல்லா ட்ரை ஆகி சூப்பரான ஒரு கண்டென்ட்டில் நமக்கு வாழைக்காய் வறுவல் கிடச்சிருக்கு. இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஒரு அருமையான காம்பினேஷன், நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் இந்த வாழைக்காய் பொரியலை செஞ்சு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஸ்பைசியான சூப்பரான ஒரு வாழைக்காய் பொரியல் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. அதிகமாக வெங்காயம் தக்காளிலாம் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் வச்சு செஞ்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Zuha கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.